எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, அந்த லாரி போயிட்டோம். நம்ம ஏதாவது பண்ணி முன்னேறலான்னா விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இது இப்போ ஒரு புது வீடியோ. ஸோ இங்கெங்கே போகிறோன்னா மேலே நிமிஷம் இருங்க, போர்டு பாருங்கள், உளிக்கல் அங்கே சம்திங் போகுது. ஸோ நான் சொல்லிடுறேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ பக்காசுரன் மலை தான் போக போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணின்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஈகர்லாம் நான் வெயிட் பண்ண இடம். ஏன்னா நான் ஏற்கனவே போயிருக்கேன், பட் நான் போகும்போது எப்படின்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு, எதுவுமே தெரியல எனக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் லாக்டவுன் அதெல்லாம் போட்டனால ஸோ இப்போ தான் என்னால் போக முடியுது. பட் அந்த இடம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி இருக்கும் நான் எப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் எண்டு வரைக்கும் போயிருக்கேன். பட் அங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஒரே வெள்ளை என்னையா ஒரே புகை மூட்டமாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் போகும்போது. பட் எனக்கு எதுவுமே தெரியல, எவ்வளோ வருத்தமாக நினச்சி பாருங்க. ரொம்ப தூரத்துனா நீங்கள் அங்கே பார்த்தா ஒன்றுமே வியூவே உங்களுக்கு தெரியலண்ணா. ஸோ இந்த டைம் நான் ரொம்ப, அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் கரெக்டாக வெயில் அடிக்கும் போது கிளம்பியிருக்கேன். மிஸ்ட்டுங்கிற பேச்சுக்கே இங்கே இறக்கக்கூடாது, அதனால தான் வெயிலில் கிளம்பியிருக்கேன். பார்ப்போம், இங்கே தான் தண்ணி இருக்கா இந்த பாலத்தாண்ட. ஸோ இல்லை, அதை விடுங்க. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இது. என் ஃப்ரெண்டு போயிருக்கான். ஆக்சுவலி நான் சோலோவாக போகல, என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட கேட்டால் அடி நான் ஏற்கனவே போயிருக்கேன்டா, வேறு லெவலில் இருக்குனாங்கிறான். அதுலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ பார்த்துட்டா, நம்ம பார்க்கல. ஸோ அந்த இடத்த இப்போ கண்டிப்பாக போய் ஃபுல்லாக உட்காந்து அலசி ஆளாயிரும் எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குதுன்னு. அப்படியே வியூ பாயிண்ட்லாம் தேடுறோம், வியூ பாயிண்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு. ஸோ ஒரே நிமிஷம், இந்த எங்கெங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு இது தெரியல. ஸோ ஆக்சுவலி இது ஒரு டீ ஃபேக்ட்ரி. பேர் வந்துச்சு. ஸோ விடுங்க, பிரச்சனை இல்லை, நான் பேரை மென்ஷன் வேணால் பண்ணிடுறேன். உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன் என்ன டீ ஃபேக்ட்ரின்னு. பட் இது கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த டீ ஃபேக்ட்ரி. விடுங்க, டீ ஃபேக்ட்ரி விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ பக்காசுரன் மலை. ஸோ வியூ பாயிண்ட் இது இந்த இடத்துல ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? ஒரே நிமிஷம் இருங்க, கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன வியூ பாயிண்ட்டு. நம்ம அந்த கோயம்புத்தூர் ரோட்டில், அந்த பர்லியா ரோட்டில் வந்தால் அந்த வழி கொஞ்சம் தெரியும், காட்டுறேங்க. பட் எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டேன், எனக்கு இதெல்லாம் முக்கியமே கிடையாது. எனக்கு இந்த பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட் தான் பார்க்கணும். இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன வியூ கிடைக்கும். ஸோ நான் நிப்பாட்டி காட்டுறேன் பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இந்த இடத்த பாருங்களேன், அப்படியே ஒரு போர்வை மாதிரி அந்த டீ எஸ்டேட் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. பாருங்களேன், அப்படியே பச்சை பசேல்னு ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா நான்சச். நல்லா டிஃப்ரெண்ட்டாக பேர் யோசிப்பாங்க போல். ஸோ விடுங்க, பேராக முக்கியம், வியூ பட் நல்லா இருக்குது இந்த டீ எஸ்டேட். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லோப்பாக சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் இருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும். நல்லா இருக்குங்க, இந்த இடத்துல வியூ சூப்பராக இருக்கேன். பக்காசுரன் மலையில் போய் வியூ பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ இது எப்படின்னா நான் போன டைம் போகும்போது நான் சொன்ன மாதிரி தான், என்னையா ஒரே புகை மூட்டமாக இருக்குது, நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா? நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே நான் ஏற்கனவே பக்காசுரன் மலை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஓரமாக போகலாம் பாருங்கள், இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட்டு ரைட்டு. சரி பண்ணுங்க, நான் ஏற்கனவே பக்காசுரன் மலை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். அதுக்கும் ஸோ இந்த வீடியோவில் போடுறேன், அந்த இடத்துக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் போன டைம் வரும்போது ஃபுல் வேஸ்ட்டு, வெறும் மிஸ்ட்டு தான். இப்போவே லைட்டாக முன்னாடி சின்ன சின்ன மிஸ்ட் இருக்குது, அது மறைக்காமல் இருந்தால் சரி. ஸோ இந்த ஜங்ஷன்லாம் இப்போ லெஃப்ட் கீழே. ஸோ இது ஒரு அழகான இடம், அப்படியே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இப்போது நம்ம காட்டேரி ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ காட்டேரி ஜங்ஷன்னு உங்களுக்கு இது ஒரு 14 to 16 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா போட்லேயே கொஞ்சம் அப்படி இப்படி போட்டிருக்கு. ஸோ அதனால் ஒரு 16 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஒரு அழகான இடம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, பட் நீங்கள் பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும்.
பட் இந்த இடம் வர்த்து. நான் இருங்க போக போக காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த இடம், இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன தண்ணி ஓட மாதிரி இருக்கும். பட் இப்போ இல்லை. இது ரைட் சைடு தெரியுது உங்களுக்கு, சின்ன ஓட போகுது பாருங்கள். ஆனால் நான் போன டைம் வரும்போது நல்ல பெரிய ஓடமாக தான் இருந்தது. இப்போ வரும்போது ரொம்ப சின்னதாகிருச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் 2-3 ஷாட் எடுக்கலான்னு பார்த்தேன். அங்கே எங்கெங்க தண்ணியே இல்லை. என்னப்பா நடக்குது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது. லைட்டாக பயமாக இருக்குது, பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு. பட்டு இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படின்னா போகிற வழி ஃபுல்லாமே வியூ தான், சூப்பராக இருக்கும் இந்த இடம். அதுக்கப்புறம் இதோ அந்த இடத்த பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக அது ஃபுல்லாக பிளைன்ஸ் இங்கேன்னு தெரியுது. பட்டு லைட்டாக மிஸ்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் செம்மையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு இந்த வியூ தெரியாதுனா மலை மாதிரி தான் இருக்கும்னா, பட் இந்த வியூ தெரிகிற மாதிரி நம்ம இன்னொரு மடைக்கு ட்ரெக்கிங் பண்ணியாவது போவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா கடமைக்கு வந்துட்டு போகிற மாதிரி இல்லை. வந்தால் ஃபுல்லாக அந்த பக்காசுரன் மலையை இன்ச்சு பை இன்ச்சாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். செம்மையாக இருக்காண்ணா அந்த பக்கம். ஸோ மாஸ்க் வேறு போட்டுட்டு இதாக இருக்குது. இப்போ ஆனால் செம்மையாக இருக்குது. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் பயமாக வேறு இன்க்ரீஸ் ஆகுது. மிஸ்ட்டு ஆஹா வேலையை காட்டிடுமோன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஸோ முன்னாடி ஒரு வண்டி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ரொம்ப இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த லெஃப்ட்டில் ஒரு வழி தெரியுதில்ல உங்களுக்கு, இந்த தோட்டத்துக்குள்ளே அப்படியே நடந்து போகணும். ஸோ இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே நடந்து போவோம். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னால ஒரு லெஃப்ட்டில் நீங்கள் வழி இறங்கி வரணும்னு. ஸோ அந்த வழியில் தான் இப்போ நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். ஹெல்மெட் வேறு கையில். ஸோ நான் ஃபஸ்ட் யோசித்தேன் நம்ம ஏன் பைக் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த ரூட்டை பார்த்துட்டேன். ரைட்டு, பைக் இறக்குறது தானே இறக்கிடலாம், அடுத்தது வீட்டுக்கு போக முடியாது. உங்களுக்கு பார்த்தா இது இங்கே என்ன வியூ பாயிண்ட் இருக்குது, என்னடா ஒரே டீ எஸ்டேட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட்டு இந்த டீ எஸ்டேட்டை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் அந்த வியூ இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு இதெல்லாம் வழியெல்லாம் மறந்துச்சுடானா. ஸோ நான் ரொம்ப நாள் முன்னாடி வந்தது, பட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிளான்டேஷன்ஸ், இந்த டீ இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன்னா இது இன்னும் நல்லா வளரணுன்னு ஸோ கட் பண்ணி விட்டுருப்பாங்க. மிச்சப்படி எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியுதா, நேரம் ஆப்போசிட்டில் அது குட்டி குட்டி மலைங்க, அதெல்லாம் பெரிய மலை தான். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட உனக்கு என்ன, நான் தான் ஹெல்மெட் தூக்கிட்டு வரேன், நீ ஜாலியாக தானே நடந்து வரேன் அப்படின்னு கேட்டால், நடக்கிறதுல என்னடா ஜாலி இருக்குது அப்படிங்கிறான். லைட்டாக அவசரப்பட்டு பல்ப் வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பேசாமல் ஹெல்மெட் அவங்க என்ன கொடுத்துருவோமா, எதுக்கு நம்ம எல்லாம் தூக்கிட்டு போ. இன்னும் உங்களுக்கு அந்த முன்னாடி போனால் அந்த முன்னாடி ஒரு மரம் தெரியுதுல்ல, முன்னாடி நிறைய மரம் தெரியுது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அட்லாஸ்ட் இப்போது ஒரு வழியாக வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு குத்து மதிப்பாகவே உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் முன்னாடி ஆப்போசிட்லலாம்ப்பா. ஸோ ஆக்சுவலி இது வியூ பாயிண்ட் கிடையாது, அந்த நம்ம நின்று பார்க்குறோம் பாருங்கள், அதுதான் அங்கே அந்த பயம் காட்டுறேங்க. வாங்குறேங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். ஸோ ஒரு நிமிஷம். ஓ இந்த வியூ பாயிண்ட்டே போன டைம் மிஸ் பண்ணோம். பயங்கரம். இன்னர் மைண்ட் என்ன சொல்கிறது, நீ தான் தைரியமான ஆளாச்சு, எட்டி பாரு. நீ தான் தைரியமான ஆளாச்சு, எட்டி பாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு டைம் இங்கே வந்திருக்கேன், பட்டு இந்த வியூ நான் பார்க்கவே இல்லை. அப்போ நான் வரும்போது ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த எனக்கு வியூ ஆப்போசிட்டில் இருக்குது, நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள், வியூவை பாருங்கள். பின்னாடி தெரியுதா, நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக அந்த கீழே நல்லா ஸ்லிப்பு நல்லா குத்தி இறக்கும், அதில் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் என்ன இது எப்படின்னு. ஸோ நிமிஷம் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள், தெரியுதா இந்த இடம், நான் உங்களுக்கு ப்ராப்பராக காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகுது தெரியுதா. ஸோ இந்த இடத்துல ஒன்று, ஸோ இதோ இந்த இடம், இந்த இடத்துல ஒன்று, இன்னும் நிறைய இடத்துல போகுது. இன்னும் நிறைய இடத்துல இன்னும் தேடணும்.
அதுக்கப்புறம் இந்த பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட்டுன்னு கிளம்பியாச்சு. உங்களுக்கு வியூ பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அந்த ஆப்போசிட் மலை வந்து நம்ம ஊட்டி பர்லையார் வழி தான். அது இந்த மலையிலன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த மலையில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மலை தெரியும். எப்படி பார்த்தாலும் 2 மலை தெரியும். பட் இந்த மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டுங்கனால உங்களுக்கு ஒரு அழகான வியூ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட். ஸோ நம்ம இப்போது மலை அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளெயின் சைடு எப்போ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல நான் வரும்போது ஒரு இடம் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். கொஞ்சம் ஆஃப் ரோடிங். ஸோ ஏதோ இங்கே தான் பார்த்தேன். ஏதோ இங்கே தான். ஸோ ஏதோ இந்த இடத்துல லெஃப்ட்டு. ஸோ இந்த இடம் தான் நான் வரும்போதே பார்த்து வச்சுட்டேன். ஸோ இந்த வழியில் வியூ பாயிண்ட் இருக்கோ இல்லையோ போகலாம். வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா காட்டலாம், இல்லைன்னா சும்மா திரும்பி வந்துடலாம் அப்படின்னு. பரவாயில்ல, ஸ்டார்டிங் ரோடு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தூரத்தில் தெரியுது. ஒரே நிமிஷம் இருங்க, இன்னும் கொஞ்சம் கிட்டே போக முடியுமா பார்ப்போம். ரொம்ப தூரம்லாம் போவேண்ணா, பட் ஏன்னா இது ப்ரைவேட் லேண்டாக இருக்கும். பட் கொஞ்சம் தூரம் மட்டும் போய் பார்ப்போம். பட் இடம் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய இதெல்லாம் கல் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மறந்துட்டே பாருங்கள், இந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன், சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன் பாருங்கள். அப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இந்த மைலேஜ் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ரீசெண்டாக பார்க்கும்போது 35 to 40 கொடுக்குது. கும்போது ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி ஐ ஆம் ஹாப்பி என்னாச்சு. போதும் எனக்கு 35 to 40 நம்ம கொஞ்சம் இதுன்னு வைங்கிறேன், போதும் எனக்கு இது மைலேஜு. சூப்பராக இருக்குது. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, முன்னாடி எங்கே நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன். அப்பா பயங்கர கல். ஜீப்பில் தான் இங்கெல்லாம் வரணும் என்னை கேட்டிங்கன்னா. தெரியுதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குது. பரவாயில்ல பாருங்களேன், நல்லா இருக்குது அந்த இடம். அப்படியே வந்து ஃபுல்லாக பிளைன்ஸ் தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லன்னா கிளம்பியாச்சு. ஸோ அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரோடு ரொம்ப மோசம். இறங்கும் போது தெரில, ஏறும்போது ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. நான் வேறு பத்திரமா போகணும். பின்னாடி என்னை நம்பி ஒரு உயிர் இருக்குது, ஒரு உயிர் உட்காந்துருக்கு. அவன் டே பத்திரம் நான் இருக்கேன் அப்படிங்கிறான். பரவாயில்ல, இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறேன். அடுத்து நீங்கள் எங்கே போவீங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட் பிளான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ இதுக்கு அடுத்து தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கிற ஹிடன் பிளேசஸ் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக ரெகுலராக வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. அண்ட் ரைட் சேஃப். தேங்க்யூ.